Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 12th standard accountancy chapter 3 accounts of partnership firm fundamentals உடைய illustrations second sum பார்க்கலாம். From the following information, prepare capital accounts of partners Shanti and Sumati when their capitals are fixed. Fixed capital methodல தான் நம்ம இந்த sum வந்து போட போறோம். ஓகேவா? Fixed capital methodல நம்ம two accounts வந்து maintain பண்ணணும். ஒன்னு capital account, இன்னொன்னு current account. Capital accountல capital amountம் அடிஷனல் கேபிட்டல் அமௌண்ட் மட்டும்தான் வரும். மீதி இருக்கிற அக்கௌண்ட்ஸ் எல்லாமே கரண்ட் அக்கௌண்ட்ல போடணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பர்டிகுலர்ஸ்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சாந்தியுடையது தனியா கொடுத்துருக்காங்க அமௌண்ட்ஸ் எல்லாமே, சுமதியோடது தனியா கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் ஆன் 1st January 2018 சாந்தி 1 lakh கொடுத்துருக்காங்க கேபிட்டலா, சுமதி 80,000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம பேலன்ஸ் ப்ராட் டவுன் எடுத்துக்கணும். ஓப்பனிங் கேபிட்டல் சரியா. கரண்ட் அக்கௌண்ட் ஆன் 1st January 2018 கிரெடிட்ல சாந்திது 5,000 rupees, சுமதியோடது 3,000 rupees. ஸோ இது வந்து கரண்ட் அக்கௌண்ட் உடைய ஓப்பனிங் பேலன்ஸ். ஓகேவா? கிரெடிட்னு கொடுத்ததுனால நம்ம கிரெடிட் சைட்ல போடணும். அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட் ஆன் 1st June 2018 10,000 rupees, 20,000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ அடிஷனல் கேபிட்டல் நம்மளுக்கு சாந்தியோடது 10,000, சுமதியோடது 20,000. ஃபர்ஸ்ட் நம்ம பார்ட்னர்ஸ் உடைய கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டுடலாம். ஏன்னா கேபிட்டலும் இருக்கு, அடிஷனல் கேபிட்டலும் இருக்கு. பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டு டெப்டார், கிரெடிட்டார், டேட், பர்டிகுலர் ரெண்டு காலம் போட்டுக்கோங்க. ஒன்னு சாந்தி, இன்னொன்னு சுமதி. ஓகேவா? கிரெடிட் சைட்லயும் டேட், பர்டிகுலர், சாந்தி, சுமதி அப்படின்னு ரெண்டு காலம் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் உடைய பேலன்ஸ் ப்ராட் டவுன் எடுத்துக்கலாம். ஓப்பனிங் பேலன்ஸ் சாந்தியோடது 1 lakh, சுமதியோடது 80,000 rupees. ஸோ இது வந்து நம்மளுக்கு கிரெடிட் சைட்ல தான் வரும். 2018 January 1 பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 1 lakh சாந்தியோட காலம்ல போடுங்க, சுமதியோட காலம்ல 80,000 rupees போடுங்க. நெக்ஸ்ட் அடிஷனல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. சாந்தி இது 10,000, சுமதி இது 20,000 rupees. அடிஷனல் கேபிட்டல் மோஸ்ட்லி நம்ம பேங்க்னு தான் எழுதணும். பை பேங்க் அப்படின்னு போட்டு கீழே பிராக்கெட்ல அடிஷனல் கேபிட்டல் போட்டுக்கோங்க. 10,000 rupees சாந்தியில போட்டுக்கோங்க, சுமதியில 20,000 rupees போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு ரெண்டுமே தெரிஞ்சிருச்சு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா 1,10,000 வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 1 lakh வரும். இதுதான் நம்மளுக்கு பேலன்ஸ் கேரி டவுன். நம்ம டெபிட் சைட்ல போடணும். அடிஷனல் கேபிட்டலுக்கு டேட் கொடுத்துருக்காங்க June 1ன்னு. ஸோ June 1 நம்ம இங்க மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இயருடைய லாஸ்ட் டேட் இங்க போட்டுக்கணும். கேரி டவுனுக்கு December 31 பேலன்ஸ் கேரி டவுன் 1,10,000 rupees சாந்திது அண்ட் சுமதிக்கு 1 lakh rupees. டோட்டலா 1,10,000 ரெண்டு பக்கம் போடுங்க. 1 lakh சுமதியோடைய காலம்ல ரெண்டு பக்கமும் போடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கேரி டவுன் பண்ணதை அப்படியே எடுத்து ப்ராட் டவுன் பண்ணிக்கிறோம். 2019 January 1 பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஓகேவா? 1,10,000 1 lakh. கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கரண்ட் அக்கௌண்ட் போடணும். கரண்ட் அக்கௌண்ட்ல மீதி இருக்க எல்லா அக்கௌண்ட்ஸுமே நம்ம எடுத்து போட்டுக்கலாம். ஓகேவா? டிராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம டெபிட் சைட்ல போடணும். மீதி எல்லாத்தையும் நம்ம கிரெடிட் சைட்ல போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் கரண்ட் அக்கௌண்ட் உடைய ஓப்பனிங் பேலன்ஸ் எடுத்துக்கலாம். கிரெடிட்ல கொடுத்துருக்காங்க, அப்ப கிரெடிட் சைட்ல போடணும். சாந்தியில 5,000, சுமதியில 3,000. பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்னு போட்டுக்கோங்க. அதே மாதிரி டேட், பர்டிகுலர், சாந்தி, சுமதி கிரெடிட் சைட்லயும் அதே மாதிரி போட்டுக்கோங்க. பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் கிரெடிட் கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ பேலன்ஸ் ப்ராட் டவுன் கிரெடிட் சைட்ல போடுங்க. சாந்தியில 5,000, சுமதியில 3,000 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் அடிஷனல் கேபிட்டல் எடுத்தாச்சு. டிராயிங்ஸ் இருக்கு. டிராயிங்ஸ் வந்து 20,000 rupees சாந்திக்கு, 13,000 rupees சுமதிக்கு. டிராயிங்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், டெபிட் சைட்ல போடணும். ஃபார்மட் படி இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் நம்ம டெபிட் சைட்ல தான் போடணும். டெபிட் சைட்ல டு டிராயிங்ஸ் 20,000 rupees சாந்தியில போடுங்க, சுமதி காலம்ல 13,000 rupees போட்டுக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் 500 rupees சாந்திக்கு இருக்கு, சுமதிக்கு 300 rupees இருக்கு. டெபிட் சைட்ல டு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் 500 rupees சாந்தியில போடுங்க, சுமதியில 300 rupees போட்டுக்கோங்க. ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஃபார் 2018 கொடுத்துருக்காங்க. ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் அப்படின்னா நம்ம கிரெடிட் சைட்ல போடணும். இதுவே லாஸ் வந்துச்சுன்னா நம்ம டெபிட் சைட்ல போடணும். ஓகேவா? இது ப்ராஃபிட்ன்றதுனால நம்ம கிரெடிட் சைட்ல போட்டுக்கலாம். 10,000 சாந்திக்கு, 8,000 சுமதிக்கு. பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுக்கணும். பிராக்கெட்ல ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் போட்டுக்கணும். ஓகேவா? இங்க கண்டிப்பா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் தான் போடணும். ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்னு போடக்கூடாது. ஓகேவா? சாந்தியில 10,000 rupees, சுமதியில 8,000 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. 6,300 rupees, 5,400 rupees சுமதிக்கு. பை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 6,300 சாந்தியில போடுங்க, சுமதியில 5,400 போடுங்க. நெக்ஸ்ட் சேலரி கொடுத்துருக்காங்க. சாந்திக்கு 9,000 rupees, சுமதிக்கு எதுவுமே இல்லை. பை சேலரின்னு போட்டு சாந்தியில மட்டும் 9,000 போட்டுக்கோங்க, சுமதிக்கு எதுவுமே இல்ல, ஜஸ்ட் ஒரு ஐஃபோன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கமிஷன் கொடுத்துருக்காங்க. சாந்திக்கு எந்த கமிஷனும் கிடையாது, சுமதிக்கு 1,200 rupees இருக்கு. பை கமிஷன் போட்டு சாந்தியில எதுவுமே இல்லை இல்லையா, அதனால ஒரு ஐஃபோன் போட்டுக்கோங்க, ஒரு சின்ன கோடு போட்டுக்கோங்க.
சுமதிக்கு 1200 rupees இருக்கு, அது போட்டாச்சு. இப்ப நம்ம கேரி டவுன் பண்ண போறோம். கேரி டவுன் பண்ணும்போது சாந்திக்கு தனியா பண்ணணும், சுமதிக்கு தனியா பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம சுமதியோடத பார்க்கலாம். கிரெடிட் சைட்ல சுமதியோடைய அக்கௌண்ட்ல 17,600 rupees இருக்கு அண்ட் டெபிட் சைட்ல 13,300 rupees இருக்கு. ஸோ 17,600ல இருந்து 13,300 rupees மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 4,300 rupees வரும். இதுதான் பேலன்ஸ் கேரி டவுன். ஓகேவா? நெக்ஸ்ட் சாந்தியோடது பாருங்க. சாந்தியோடைய அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல 30,300 rupees இருக்கு அண்ட் டெபிட் சைட்ல 20,500 rupees இருக்கு. ஸோ 30,300 rupeesல இருந்து 20,500 rupees நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 9,800 rupees வரும். இதுதான் பேலன்ஸ் கேரி டவுன். இப்போ நம்ம டோட்டல்ல சாந்தியோடதுல 30,300 ரெண்டு பக்கமும் போட்டுக்கோங்க அண்ட் சுமதிக்கு 17,600 rupees ரெண்டு பக்கமும் போட்டுக்கோங்க. அண்ட் தென் பேலன்ஸ் கேரி டவுன் பண்ணோம் இல்லையா, இங்க நம்ம ப்ராட் டவுன் பண்ணிக்கணும். பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 9,800, 4,300 rupees. இங்க நமக்கு பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்ல டேட் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க, அதனால நம்ம டேட் எதுவுமே எழுதல. இதுவே கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணாங்க, எப்போ அடிஷனல் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணாங்கன்னு டேட் கொடுத்துருப்பாங்க, அதனால நம்ம இங்க டேட் எழுதியிருக்கோம் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு. கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு வேற எந்த அக்கௌண்ட்ஸுக்குமே நம்மளுக்கு வந்து டேட் கொடுத்துருக்க மாட்டாங்க, அதனால நம்ம டேட் எழுதல. ஓகே, இந்த சம் உங்க எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சம் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோவை மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.